புனித நகரமான மெக்காவை சுத்தம் செய்ய மனித கைகளோடு கரம் கோர்த்திருக்கும் ரோபோக்கள். அல்லாவின் புனித இடத்தை சுத்தம் செய்ய இத்தனை பணியாளர்களா? தொடங்கி ஹஜ் பயணிகளுக்காக சவுதி அரசு இத்தனை விஷயங்களை பண்றாங்களா? பிரமிப்பை ஏற்படுத்தும் மெக்கா பயணம். இருக்கக்கூடிய கிராண்ட் மசூதி, அதுக்கப்புறமா நபிகள் நாயகத்துடைய மசூதியோட வழிபாட்டாளர்களை சிறப்பா கவனிக்கிறதுக்காகவே பல பிரம்மாண்டமான விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த புனித தளத்துல தூய்மை, அதுக்கப்புறமா சுகாதாரத்தை உறுதி செய்யற வகையில கிராண்ட் மசூதிய ஒரு நாளைக்கு 10 முறைக்கு குறையாம சுத்தம் செய்யறதுக்காகவே கிட்டத்தட்ட 4000 பணியாளர்கள் அங்க பணிக்கு அமர்த்தி இருக்காங்களாமா. அது மட்டும் இல்லாம அவங்கள கவனிக்கிறதுக்காகவே மேற்பார்வையிடுறதுக்காக 400க்கும் மேற்பட்ட மேற்பார்வையாளர்கள் திரட்டி இருக்காங்களா. 3000 மின்சார வாகனங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்காமா. ஒரு பக்கம் 4000 பணியாளர்கள் பெரிய மசூதியை சுத்தம் செய்யறதுக்கு ஈடுபட்டு இருந்தாலும், இன்னொரு பக்கம் மனித தலையீடு இல்லாம 8 மணி நேரம் வரைக்கும் செயல்படக்கூடிய திறன் கொண்ட 11 ஸ்மார்ட் ஸ்டெர்லைசேஷன் ரோபோக்கள் பயன்படுத்தப்படுதாமா. கிராண்ட் மசூதியோட ஒவ்வொரு மூலை முடுக்கலையுமே கிருமி நீக்கம் செய்யறதுக்காக இந்த ரோபோக்கள் களமிறக்கப்பட்டிருக்கா. ஒரே நேரத்துல காற்று, அதுக்கப்புறமா மேற்பரப்பில் இருக்கக்கூடிய பல கிருமிகளை அழிக்கிற வகையில இது உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி தெரிவிக்கப்பட்டிருக்கு. கிராண்ட் மசூதியோடைய வெளிப்புறம், அதுக்கப்புறமா முற்றங்கள், கழிவறைகளை 70,000 லிட்டர் ஸ்டெர்லைசர்களை பயன்படுத்தி சுத்தம் செய்யறதாகவும் சொல்லப்படுது. இந்த முயற்சிகள் எல்லாருக்குமே பாதுகாப்பான ஆன்மீக ரீதியான ஹஜ்ஜை உறுதி செய்யற திட்டம் அப்படின்ற மாதிரி தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு பிஹைண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க.